தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிகாரர்கள், ஐயோ குடிகாரன் சொல்லக்கூடாதா, நம்ம அப்புறம் மதுவிலக்குத்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி வேற கோச்சுக்குவாரு. அவருக்கு என்ன வயசு இருக்கான்? ஒரு 50 வயசு இருக்கும். வேற எப்படி சொல்றது, அவர் சொன்ன மாதிரி மது பிரியர்கள், உடல் அலுப்பின் காரணமாக குடிக்கும் மது பிரியர்களே, குடும்ப பிரச்சனையின் காரணமாக குடிக்கும் மது பிரியர்களே, அப்புறம் பேச்சுலர் பார்ட்டின்னு குடிக்கும் மது பிரியர்களே, அப்புறம் நண்பர்களுடன் சேர்ந்து பார்ட்டி பண்ணும் மது பிரியர்களே, அப்புறம் குடிக்கணுங்கிறதுக்காகவே குடிக்கும் மது பிரியர்களே, இவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம காவல்துறையில ஒரு செக் வச்சிட்டாங்க. இனிமேல் நீங்க டாஸ்மார்க்குக்கோ வேற எங்க போய் நீங்க குடிச்சீங்கனாலோ அவங்க முதல்ல மெனு கேட்கும் போது, சார் என்ன வேணும், பிராந்தியா விஸ்கியா பீரான்லாம் கேட்க போறதில்ல. இனிமேல் நீங்க யார் கூட வந்தீங்க, உங்களுக்கு எந்த வண்டியில வந்தீங்க, வண்டிக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா, டிரைவர் இருக்கான்னு தான் கேட்க போறாங்க. ஏன்னா ஒரு காவல்துறையினோட ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா, யார் போய் குடித்தாலும் அவங்க டிரைவர் இல்லாமல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மது அருந்தும் மது பிரியர்களே தயவு செய்து டிரைவரோட போயிருங்க. அதுக்கு பேசாமல் இப்படி பண்ணிடலாமா, காவல்துறையினர் எல்லாம் சேர்ந்து ஓலாவையும் ஊபரையும் ரேப்பிடோவையும் இது எல்லாமே லைசன்ஸ்டாக மாற்றிட்டிங்கன்னா யாருக்குமே குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா அதை விட சிம்பிளான ஐடியானா, அங்கே இருக்கக்கூடிய மது பிரியர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு மட்டும்தான் போகணும், வேற வெளியெல்லாம் போய் குடிக்கக்கூடாது. ஒன்று நடந்து போய் குடிங்க, இல்லைன்னா சைக்கிளில் போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா குடிச்சதுக்கு அவங்க சைக்கிள் ஓட்டும் போது கணையும் கல்லீரல் எல்லாமே கெட்டு போகாமல் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நாம் ஏன் ஆலோசிக்க கூடாது? நக்கல்யா அவனுக்கு. தயவு செய்து மது பிரியர்களே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் குடிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு இந்த பகுதியில் ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் ரேஷன் பொருள் எங்கே போய் வாங்கணும், அந்த கடையில் தான் போய் வாங்கணும். அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே போய் தயவு செய்து உங்களுக்கு வேணுங்கிற பிராந்தி விஸ்கி எல்லாம் ஸ்கேன் பண்ணி வாங்கி வச்சு அங்கேயே குடிங்க. அப்போ தான் நம்ம அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்படும். இல்லைன்னா தராசில் இருக்கிற போகிற சரிவில் போயிடும் நம்ம அரசாங்கம். நீங்கள் ராஜபாம்பு போல படம் எடுத்தாலும் சரி, இல்லை மண்ணுளி பாம்பு போல ஊர்ந்து போய் கொடுத்தாலும் சரி, நம்ம காவல்துறையினர் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவி புரிவார் என்பதில் நான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் உங்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்கிறேன். குடிகாரர்களே மன்னிக்கவும், மது பிரியர்களே எப்படியாவது ஊர்ந்து போய் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்?